சொந்தங்களே, நம்ம மாடி தோட்டம் இப்போ தாங்க நல்ல க்ரீனிஷாக நல்ல பச்சை பசேல்னு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட ஒரு குட்டி அறுவடையை பார்க்கலாமா? நல்லா ஓமவல்லி செடி சூப்பராக, ஓமவல்லி கற்பூரவல்லின்னு சூப்பராக வளர்ந்துருக்கு. அடினியம்லாம் பார்க்க நல்லாவே சூப்பராக வளர்ந்துருக்குங்க. எல்லா செடிகளும் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்காங்க. இதுக்கு ஊடால நம்ம இதில் பாவக்காய் நிறையவே காய்ச்சிருக்கு. இப்போ தொடர்ந்து பாகற்காய் தாங்க அறுவடைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. பாருங்க, நல்ல பெரிய காயாக இருக்கா. இது பச்சை பாகல். அந்த அங்கிட்டு ஒருத்தவங்க மேலே கிடக்குறாங்க, அதையும் பறிச்சுக்கணும். கத்திரி செடி நல்லா வளர்ந்துருக்கு. கீரையெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. முள்ளுக்கீரை, அப்புறம் இன்னொரு கீரை, என்ன கீரை, எகிப்து கீரை, எல்லாமே சிகப்பு தண்டு கீரை எல்லாம் சூப்பராக செம்மையாக வளர்ந்து வருதுங்க. பாருங்கள், சக்கரை பூசணி எங்கேருந்து எங்கே போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் மாடித்தோட்ட வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. இது காவல்லிக்கிழங்கு நல்லா மேலே போய்கிட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து புடலங்காயும் போய்கிட்டு இருக்குங்க. இது பாருங்கள், ஒவ்வொரு இலையும் சூப்பராக எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. காவல்லிக்கிழங்கு வேறு, வெத்தலை வள்ளிக்கிழங்கு வேறு. ஆஹா, கவனிக்காமல் விட்டு பாவக்காய் பழுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதை பழுக்க இப்போ விதைக்கி விட்டோம்னாலும் அந்த அளவுக்கு இதாக இருக்காது. பாருங்கள், அடியிலலாம் நல்லா வெள்ளைப்பாகல் சூப்பராக வளர்ந்து வருது. இன்னமும் வெள்ளைப்பாகல் இருக்குங்க. வாங்க பறிச்சுக்கலாம். வெள்ளைப்பாகல் கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க பச்சையை விட. என்ன அது ஏதோ ஒரு பூச்சி தொல்லை. இந்த பார்த்திங்களா, எல்லாத்துலேயும் வாய் வச்சுருக்கு. இது கோமியம் அடித்து விட்டோம்னா கொஞ்சம் பூச்சி கட்டுப்பாடு ஆகும். இல்லாட்டி மீனம் உள்ளதுகளாவது எடுத்துக்கணும். பாவக்காயை தட்டு நிறையா இருக்குது. ஊடால பச்சை பாகல். இந்த வெள்ளைப்பாகல் பிஞ்சு இன்னும் கொஞ்சம் இதாகட்டும், பெருசாகட்டும். இது தாங்க எகிப்து கீரை. இந்த க்ளோஸில் பாருங்கள், இந்த 2 கொம்பு மாதிரி இருக்கும் இலைகளுக்கு பக்கத்தில். அதுதான் எகிப்து கீரையின் அடையாளம். நம்ம மாடித்தோட்டத்தில் கிடச்ச குட்டி அறுவடைங்க. இன்னும் நிறைய கீரைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கீரை தேவையில்லை, அதனால் பறிக்கலை. காராமணி பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தக்காளி பாருங்கள், டோக்கோ தக்காளின்னு நல்லது. நல்லா நிறைய பிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே தக்காளி தாங்காமல் சாஞ்சிருக்கு, இழுத்து கட்டி விடணும். ஓகே, நான் மாடித்தோட்ட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பை பாய், ஹாப்பி கார்டனிங்.